நமது இன்றைய நிகழ்ச்சிக்கு 3 பெண்கள் வந்திருக்காங்க. ஒரே கணவன் சொல்லிக்கிட்டேன். டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? மணியன் அந்த கணவனுக்கு உண்மையிலேயே 3 பேர் தானா? இன்னும் 30 பேர் இருக்காங்களாங்கிறதே நமக்கு டவுட்டா இருக்கு. மலைக்க வைக்கிறாரு அந்த பையன். என்னோட நேம் பூங்காவனம். பூங்காவனம் அழகா இருக்கே. மணிகண்டன தெரியுமா உங்களுக்கு? தெரியும். மணிகண்டனுக்கு உங்களுக்கு என்ன? நான் தொலைந்து விடுங்க. வாங்கம்மா. இவங்க 2 பேருக்கும் வாங்கம்மா உட்காருங்க. இவங்க 2 பேத்துக்கும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில சம்பந்தம் இருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கைக்கும் இந்த 2 பெண்களுக்கும் தொடர்பு இருக்கு. வாங்க தம்பி, இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்க எங்க வைஃப். யாரு 2 பேரும்? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யாரு இவங்க யாருன்னு தெரியாதா? குழந்தை இருக்காமா உங்களுக்கு? எவ்வளவுமா? 3 பசங்க. 3 பசங்க. உங்களுக்கு குழந்தை இருக்கா? 3 பசங்க. உங்களுக்கு மணியனுக்கு 3 குழந்தையா? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. அத உங்க கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டீங்க. இவரு ஒரு ஒய்ஃபோட பிரிஞ்சுதா சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். நான் தான் ஃபர்ஸ்ட். மணிகண்டன் என்ன சொல்றாரு? எனக்கு அவங்கள தான் தெரியும், இவங்கள தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கள தான் தெரியும், இவங்கள தெரியாது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளா இருக்கிற நேச்சர் என்ன என்னடா சொல்ற? இவங்கள விட்டுட்டு இவங்க கூட அவரு 5 இயர்ஸ் இருந்திருக்காரு. 5 இயர்ஸ். உங்களோட எத்தனை வருஷமா இருந்தாரு? அவரோட சேர்ந்து வாழ்ந்தா என்ன 7 வருஷமா வாழ்ந்திருக்கேன். 27 வயசுல என்ன வயசுல ஆரம்பிச்சீங்க உங்க வேலையெல்லாம்? சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சா இவர் என்ன பார்த்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு. ஒரு 1 வீக் அப்புறமேட்டுக்கா நான் லவ் ஓகே சொல்லி 3 டேஸ்க்கு அப்புறம் கலான்றவங்க இந்த கேரக்டர் வந்து எனக்குள்ள இன்வால்வ் ஆனாங்க. ஆண்கள் பல விதமா இருக்கலாம். நீங்க வந்து உஷாரா சரி இன்னொரு ஒய்ஃப் இருக்குன்னு தெரிஞ்சாவது நீங்க வந்து இப்ப நான் படிச்ச பொண்ணு, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா? அது போதும். வயசா ஆகுது. சின்ன பையன் இன்னும் இப்பதான் முதல் கல்யாணமே பண்ற வயசு உங்களுக்கு. படிச்சீங்களா? படிக்கவே இல்லைனாலும் ஒரு நமக்கு தெரியாத ஒரு தர்ம நியாயம். இந்த பொண்ணு எந்த வயசுல கல்யாணம் பண்ணீங்க? சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணீங்களா? அவங்களுக்கு 20 வயசு, எனக்கு 21 வயசு. எந்த இடத்துல பிரச்சனை வந்ததுமா? பட்டாபிராமல தான் பிரச்சனை வந்தது. அப்ப கூட அவர் அப்படிதான் பண்ணியிருந்தாரு. என்ன பண்ணாரு? கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. அப்ப வர இவரு வந்து அவங்க கூட சேர்ந்து வாழணும் தான் நினைக்கிறாரு. பட் ஆனா இந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்க லைஃப்ல ஃபுல்லா வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். மணிகண்டனுக்கு அத்தாரிட்டியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மணிகண்டனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நீங்க பேசிட்டே இருக்கீங்களே. அவரு வாய மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கு. யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நீங்க எப்போ அவர் வாழ்க்கையில தலையிட்டீங்க இல்ல அவரு தலையிட்டாரா? அவர்தான் மேடம் தலையிட்டாரு. உங்களையும் உங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணது உங்ககிட்டயே அவர்தானா இல்ல நீங்க முதல்ல சொன்னீங்களா அவரை? இவர் என்ன சொன்னா, நான் சினி பிலிம்ல வந்து ஃபைட்டரா இருக்கேன் அப்படின்னாரு. இவர் ஷூட்டிங்க பத்தி சொன்னாரே, சரி நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா பசங்களை காப்பாத்திடலாமே. சினிமா ஃபீல்டுக்கு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. போலாம் நினைச்சீங்க நீங்களும்? அதுலதான் கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் இப்படியே ஓடிச்சு. அதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரா? ஆமா, அவங்க ஃப்ரெண்டு யாரோ இருக்காங்க, நான் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கறா? நீ என்ன பண்ற, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு பட்டாபிராமுக்கு வீடு காலி பண்ணிட்டு வந்துரு. அப்பதான் நைட்ல எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நம்மளால போக முடியாது, உங்களை நான் அந்த டைம் தான் கூட்டு போக முடியும். ஏற்கனவே பாயமான்ற ஒரு லேடியை நான் சேர்த்திருக்கேன். பட்டாபிராம்ல வீடு வந்த மறுநாளே கூட்டிட்டு போய் அங்க ஒரு சிவன் கோயில்ல தாலி கட்டினார். எல்லாவும் பார்த்துப்பா. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்லிச்சு, நீங்க ரொம்ப அவசரப்பட்டு வந்துட்டீங்கக்கா. அவருக்கு அந்த தௌலத்துன்ற பொண்ணு பிரிஞ்சு போய் 3 மாசம் தான். இந்த இன்னொரு ஒய்ஃப் இருக்கு தெரிஞ்சா மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்க. எந்த இன்னொரு ஒய்ஃப்னா யாரு? ஐயோ சாமி, கலா இருக்கிறது தெரிஞ்சு இல்ல. சரி, மூத்த ஒய்ஃப் இருக்கு, 3 குழந்தை இருக்குன்னு சொல்லி அதுவும் தெரியாது. 27 வயசு ஆம்பளை, 3 குழந்தை இருக்கு, 2 மனைவி ஏற்கனவே. நீங்க வந்து இல்லைன்னு சொன்னாலும் இந்த பொண்ணுகிட்ட நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா மேடம். நீங்க தான் பண்ணீங்க. இது வந்து சரியான பிளே பாய். அவங்க கிட்ட என்ன பத்தி பிளே பாய் கரெக்ட். டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற பத்தி ஏன் இப்ப மணியனோட தான் டார்கெட் பண்ணி எனக்கு சொல்லுங்கப்பா, இதுக்கான நியாயங்களை நீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணை 3 பெண்களுக்கு நீங்க நியாயம் சொல்லணும். சோலி முடிச்சு பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை உங்க சுயநலத்துக்கு நீங்க அப்பனா பயன்படுத்துறீங்களா? அது வந்து கெடுக்க நினைச்சிருக்கீங்க. கலானால உஷாரா இருக்கு. கண்டிப்பா. டேய் வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன,
உனக்கு எதிராக பெரிய மீச. உங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு அல்லதான் நீங்க நன்றியோட தான் இருக்கணும். இப்ப நான் உங்களை தப்புன்னு சொல்லலையே. கடவுள் மாதிரி உங்களுக்கு உள்ள அடிச்சுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அடி வாங்க வேண்டிய ஆள் அந்த ஆண்மகன். ஃப்ரெண்ட் கிட்ட ப்ரோபோஸ் பண்ணுவாங்களா யாராவது? ப்ரோபோஸ் பண்ணா அதுக்கு ஃப்ரெண்ட் வந்து லவ் தான் மேடம் ப்ரோபோஸ் பண்ணேன். அதுக்கு அப்புறம் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணா நான் கிட்ட லவ் பண்றதுங்கிறது வந்து ஹியூமன் ரைட்ஸ் மேம். 2 மனைவி இருந்து 3 குழந்தை இருக்கிற ஆம்பளைய லவ் பண்றது ஹியூமன் ரைட்டா? தெரிஞ்சு இன்னைக்கு மத்தியானம் காலையில எங்க ரிப்போர்ட்டர் கிட்ட நான் மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அதுக்கு பேரு ஹியூமன் ரைட்ஸா? அடங்கம்மால நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்க பிஹேவியர் கொஞ்சம் கூட நியாயமே படுத்த முடியாது. நீங்க எப்படி ஒரு கேஷுவலா நான் அப்படித்தாங்கிற மாதிரி இருக்கீங்க, அலட்டிக்காம. மேடம் வேற என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? உங்களுக்கு கோசம் அதெல்லாம் ஒரு ஆள் இல்ல மேடம், அனுப்பிச்சு விடுங்க மேடம். எனக்கு அந்த பதிவு பேசாதீங்க. இப்போ 4 நாள் உங்களுக்கு வேணும் பார்த்த புண்ணம். ஐயோப்பா இவ்வளவு கால் நான் நடு போனமா கூட போக மேடம். இவங்க காலால கூட வந்து நிக்க மாட்டேன். நிக்காதன்ற சந்தோஷம்ன்ற மூளை வளர்ச்சி குறைவான். இதுதான் நானே சொல்லுகிறேன். இவ்வளோ நேரம் நீ என்ன வந்து நிற்கிது, நான் வேணாம் தான் நானும் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் 5 வருஷம் சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையே இழந்து நான் என்ன உண்மையாக நான் பொண்டாட்டி போடுவேன். ஐயோ நான் விஜயாவா அப்படி செஞ்சு கேள்ச்சி இத்தனை வருஷமாக நின்னுக்கிறோம். சரியா பண்ணது எல்லாமே நீ தான். பரவாயில்ல இந்த பொண்ணு நான் ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுங்க நான் சொல்றேன் மேடம். ஏய் அப்படிதான் பேசுவேன் போ. பொண்ணு வாழ்ந்தா போய் அந்த பொண்ணுகிட்ட வாழணும் மேடம். இல்லைன்னா 7 வருஷம் உள்ள போடுவேன். நீ என்ன சொல்றது 7 வருஷம் உள்ள போடுங்க. நீயே என்னம்மா நீ வாழ மாட்டேன். சாவுல புளிய மக்கள் கொஞ்சம் சாவும்ல. பிரியா என்ன பண்ணலாம்? மணிகண்டனை பாத்துட்டு இருக்கீங்கல்ல, 3 பேத்துல நீங்க படிச்ச பொண்ணு விவரமான பொண்ணா இருக்கீங்க. என்ன பண்ணலாம் மணிகண்டனை? பண்ணலாம் மணிகண்டனை. என்ன பண்ற? சோலி முடிச்சு சாவ கூட சாவடிங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு அவள் அவங்க வீட்டுல இருக்காரு மேடம். அவங்க பசங்க நாளைக்கு பெரிய பொண்ணு ஆகிற மாதிரி இருக்காங்க. அப்பெல்லாம் நான் போய் நிக்க முடியாது. அவன் எதுக்குடா என்னைய வெட்டுறான்? அதுக்கு ஒன்னே இல்ல வெட்டுறது, என்ன எதுக்கு வெட்டுறான்? என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்களா வயசுக்கு வந்த பையன் பொண்ணு இருக்குண்ணா? விவரம் எல்லாம் ஏன்பா அன்னைக்கு இல்ல? எல்லாம் உணர்ந்து தான் மேடம் வந்திருக்கேன். உட்காருங்க. எல்லாம் உணர்ந்து உட்காந்து 1 மாசம் உட்காந்து யோசனை. மீண்டும் நாளை மற்றொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். டாடா, குட் பை, கயா.